ஒரு பொண்ணு கூப்பிட மாட்டாங்களா? 100 ரூபா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 200 ரூபா கொடுத்து கூட்டிட்டு போயிட்டு 100 நாள் வேலை திட்டத்தை மோடி நிறுத்த போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் பரப்புறாங்க. காந்தி பேரை மாற்றிட்டாங்க. காந்தி பேரை ஏன் எடுத்தாங்கன்னா, காந்தி பேரால் 100 நாள் வேலை திட்டம் நடக்குது. உங்களுக்கு எத்தனை நாளைக்கு வேலை கொடுப்பாங்க? 100 நாள் மொத்தமாக கொடுத்துருவாங்களா வேலை? வாரத்தில் ஒரு நாள் கொடுப்பாங்க, ஒரு 10 நாளைக்கு ஒரு கூப்பிடுவாங்க. இப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சம்பளம் என்ன ஆகுனாக்கா, ஒரு இந்த மாதம் சம்பளம் அடுத்த மாதம் வரும், அடுத்த மாதம் சம்பளம் அதுக்கு அடுத்த மாதம் வரும். இப்போ அதை மாற்றுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னாக்கா, நிறையா அதை வந்து பணத்தை ரொட்டேஷன் பண்ணுறாங்க. மக்களுக்கு வந்து பணம் ஒழுங்காக போய் சேர மாட்டேங்குது. இன்னொன்று வந்துட்டு இந்த விவசாய நேரத்தில் விவசாயிகளுக்கு சமைச்ச வேலைக்கு ஆள் போகாமல் பண்ணி போகிறாங்க. அதனால் விவசாயம் பாதிக்கப்படுது. நிறைய விஷயங்களை மத்திய அரசு யோசிச்சு அதோட விளைவாக உழைப்பவர்களுக்கு பணம் நேரடியாக போய் சேரணும். இந்த ரேகை சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ரேகை வச்சா தான் அந்த காசை வேற ஆள் தொட முடியும். வங்கி கணக்கு நேரடியாக உங்கள் ரேகை மூலமாக உங்களுக்கே வரும். இன்னொன்று, வேலை பார்த்து 7 நாள் தான் கணக்கு. 7 நாளில் உங்கள் கணக்கு வந்து அந்த பணம் வந்து சம்பளம் வந்து ஏறணும். ஏறலைன்னா மத்திய அரசு காரணமாக வச்சுக்கோங்க, 5% வட்டி, அதான் 5 பைசா வட்டி போட்டு உங்கள் கணக்கில் சம்பளம் ப்ளஸ் 5 பைசா வட்டி ஏற்றுவாங்க. இது அரசே ஏற்றிடுவோம் சம்பளத்தில். ஏன்னா லேட் பண்ணுறோம். உங்கள் உழைப்பு வந்து ஒரு வாரம் வேலை பார்த்துட்டு அந்த உழைப்போட சம்பளம் 4 ஆகுது அப்படின்னாங்க, அவங்க என்ன ஒரு வட்டியும் போட்டு உங்கள் கணக்கில் ஏற்றி விட்டுருவாங்க. இதுதான் உண்மையான நிலைப்பாடு. இது போக வந்து ஒரு 60 நாள் என்ன செய்கிறாங்கனாக்க, விவசாயம், நம்ம நாடு விவசாய நாடு. ஸோ விவசாயிகள் வந்து கெட்டு போகிறாங்க, நாள் கிடைக்க மாட்டேங்குது, பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுக்காக இந்த 60 நாளை ஒதுக்குறாங்க. ஆடியில் ஆரம்பித்து ஆவணி பட்டாசு வரைக்கும் அந்த வேலை நாட்கள் இருக்கும். அந்த நாட்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இதே 100 நாள் திட்டம் விவசாயத்தில் பண்ண சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியாத விவசாயி களை எடுக்க போனால் எவ்வளோ சம்பளம்? 350 சம்பளம் வாங்குறோமா? அந்த மாதிரி வந்துட்டு சம்பளம் ஆச்சு, விவசாயிகளுக்கு வேலை நடந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி அதில் திருப்பி விடுறாங்களே ஒழிய நிறுத்துகிற ஐடியா வந்து அரசுக்கு கிடையாது. மத்திய அரசுக்கு உங்களோட வேலை திட்டத்தை நிப்பாட்டுற ஐடியா கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறுத்தப்போகிறாங்க. காந்தி பேரை ஏற்றுப்படுத்திட்டாங்க. காந்தி அந்த திட்டத்தை மாற்றினதுக்கு காரணம், உங்கள் பணம் கையாளப்படுகிறது, ஊழல் செய்யப்படுகிறது, அந்த ஊழலை உரைக்கிறதுக்காக நேரடியாக மக்களுக்கு போய் சேரணுக்காக அந்த திட்டத்தை மாற்றினாலே ஒழிய வேறு எந்த உள்நோக்கமும் அதில் இல்லை. அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது 60 நாள் கேப் கொடுக்குறாங்க. இது போல் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, சித்தாள் வேலைக்கு அனுப்பிடுவாங்க, கொத்தாள் வேலைக்கு அனுப்பிடுவாங்க. சித்தாள் வேலையும் கேவலம் இல்லை, கொத்தாள் இப்போ நம்ம வீட்டு வேலை பார்த்துக்க மாட்டோமா? அதில் கேவலமான வேலை சித்தாள் வேலை போகலாம். அதுவும் உழைக்க தானே. ஒரு போன வருஷத்துலேருந்து எங்கள் ஊர் மக்கள் பூராமே விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டாங்க. போன வருஷம் ஃபுல்லாமே விவசாயத்துக்கு தான் பயன்படுத்தணும். வர தவறினால் 5 பைசா வட்டி போட்டு உங்களுக்கு வந்து அதே சம்பளத்தை வட்டியோட உங்கள் வங்கி கணக்கு வந்து வரணும். திட்டத்தோட பேரை தான் என்ன வருதுக்கான மாற்றி முதல்ல வந்து என்ன பண்ணாங்க, இப்போ என்ன சொல்கிறாங்க, காந்தி பேரை இது பண்ணிட்டாங்கன்னா, காந்தி பேரை வச்சு என்ன பண்ணாங்கன்னாக்கா, உங்களோட காசை வந்து ரொட்டேஷனில் விட்டாங்க. கொஞ்சம் பஞ்சாயத்து போடு, உங்கள் பிரசிடென்ட் கொஞ்சம் கரெக்டாக சம்பளம் தர மாதிரி தெரியுது. வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா 70 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா அப்படி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்னமோ 200, 200 ரூபா வாங்குறா சொல்கிறீங்க, உங்களுக்கு வந்துடுது. அப்போ உங்கள் பிரசிடென்ட் கொஞ்சம் மனசாட்சி அதை வேலை வாங்குறான்னு நினைக்கிறீங்க. முதல்ல 100 ரூபா கொடுத்தாங்க, இப்போ 80 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் நீங்கள் சம்பளம் ஒழுங்காக இருக்கும். நானும் ஒரு 2 இடத்துல கேட்ட வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் ஒழுங்காக போடுறாங்க. அந்த மாதிரி பரவாயில்ல உங்கள் பிரசிடென்ட். நிறையா இடங்களும் இந்த இதில் வச்சு ஊழல், நிறையா காசு ரொட்டேஷன் பண்ணிட்டாங்க. உங்களோட நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பீங்க, நம்ம வெயிலில் நின்று முள்ளு வெட்டி கையில் காலில் குத்தி நீங்கள் என்ன பண்ணுறீங்க. இந்த காசு முறையாக உங்களுக்கு வரணும்ல, அது வராமல் இருந்துச்சு கடந்த காலங்களில். அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த காசு நேரடியாக உழைப்பவர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு இது பண்ணுறாங்க. இது கூடால வந்துட்டு ஒரு 60 நாள் உங்களுக்கு ஒரு கேப் கொடுக்க சொல்கிறாங்க. எதுக்குனாக்க, நம்ம நாடு வந்து விவசாய நாடு. இங்கே பெரும்பாலும் விவசாயம் தான், விவசாயிகள் தான் பெரும்பாலும். அப்போ இந்த 100 நாள் திட்டம் வந்ததில் என்ன ஆகி போச்சுனாக்க, எல்லாருமே வந்து விவசாயி களை எடுக்க ஆள் கிடைக்கல, நாற்றுக்கு ஆள் கிடைக்கல. அதை வச்சு நிறையா கொள்ளையடிச்சாங்க. என்னன்னாக்க, உங்களுக்கு பணம் வர்றது இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மாதம் சம்பளம் வர வேண்டியது வச்சுருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்கனாக்கா, ஒரு 3 மாதம் போய் சம்பளத்தை பேசிடுவாங்க, ரொட்டேஷன் பண்ணுவாங்க பஞ்சாயத்து. இப்போ என்ன செஞ்சாங்கன்னா, பயோமெட்ரிக் சிஸ்டம் பண்ணுறாங்க. உங்கள் ரேகை வச்சா தான் சம்பளம் நேராக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஒரு வாரத்துக்கு மேலே டைம் ஆச்சுன்னா உங்களுக்கு
0.5 வட்டி போட்டு அந்த சம்பளத்தை உங்கள் கணக்கில் எடுப்பாங்க. இப்போ இருக்கிற புது நடைமுறை. அதனால் யாரும் அவங்க காசை திருட முடியாது, உழைக்கிறாலும் காசு போயிடும். இது போல் விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கணும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. விவசாயம் போல அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம நாடு என்னது விவசாயம் நாடு. அதனால் என்ன செய்கிறாங்கனாக்கா இந்த ஒரு 60 நாள் வந்து விவசாய வேலை அந்த நடுவு பார்த்தீங்கன்னா ஆடி என்ன அந்த ஆடி ஆவணி அந்த டைம் மட்டும் என்ன பண்ணால் விவசாய வேலையை பயன்படுத்த சொல்கிறாங்க. இதே 100 நாள் வேலை திட்டத்தை விவசாய வேலையை பயன்படுத்தலாம். அந்த ஒரு 60 நாள் கேப் கொடுக்குறாங்க. விவசாயமும் இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து இப்போ வேலையை பாட்டு போகிறாங்க, 100 நாள் வேலை முடக்க போகிறாங்க, பேரை மாற்றிட்டாங்க. பேரை மாற்றிட்டு இருக்காங்கனாக்கா உங்களோட பணத்தை அவங்க தின்றக்கூடாது, உங்களுக்கே போய் சேரணும், கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க, அந்த பணம் போகணுன்றதுக்காக அது பண்ணுறாங்க. இது போக வந்துட்டு முதல்ல என்னன்னாக்கா மொத்த காசு வந்துட்டு அக்கௌண்ட்டுக்கு கவர்மெண்ட்டை போயிட்டு வாங்குவாங்க. இப்போ எப்படின்னாக்கா மத்திய அரசு வந்து 60% வரும்போது ஏற்கனவே உங்கள் தலை மேலே பூரா எவ்வளோ தலைக்கு 9 லட்ச ரூபா கடன் இருக்கும். நீங்கள் கூட நீங்கள் கடைங்காரங்க எல்லாருமே, நானும் கடைங்காரன், நீ ஒரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆளு மேலேயும் 9 லட்ச ரூபா கடை வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டு. அவங்க எப்படி 40 நாளைக்கான சம்பளத்தை எடுத்து கொடுப்பாங்க? கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, கஜானா காலி. அதனால என்ன செய்கிறாங்க, நாங்கள் வந்து வேலை நிற்பாட்ட போகிறாங்க, உங்களை பூரா வேலை இல்லாமல் ஆக்க போகிறாங்க, ஒரு பொய்யான பொருளை போட்டு ஆர்ப்பாட்டம் மறியல் பண்ணிட்டு இந்த விவரங்கள் வந்துட்டு மக்களுக்கு இப்போ வந்து கரெக்டாக போய் சேர்ந்துருக்காங்க. நாங்கள் ஒவ்வொரு இடங்களும் நேராக போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி சம்பளம்லாம் அனுப்பிச்சாங்க. ஒரு ரேகை வச்சா தான் அவங்க சம்பளம் வந்துட்டு கரெக்டாக இருக்குன்ற இது பண்ணி 240 ரூபான்னு இப்போ எவ்வளோ மாற்றிருக்காங்க, ஏற்றிருக்காங்க. 270 ரூபா ஏற்றிருக்காங்க. ஏன்னா அந்த 270 ரூபா 10 பைசா கூட உங்கள் வேஸ்ட் ஆகாமல் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போகணுன்றதுனால இந்த பயோமெட்ரிக் கொண்டாங்க. ஆதார் பயோமெட்ரிக் இருக்குது. நம்ம பேங்க்கில் நீங்கள் வந்து கைரேகை வச்சா தான் உங்களுக்கு வந்து அடுத்த ஆள் வந்து இந்த பணத்தை எடுக்க முடியும். உங்கள் கைரேகை இல்லாமல் யாரும் பணத்தை எடுக்க முடியாமல் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. 100 124 நாளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மக்களுக்கான ஒரு சிறந்த திட்டம், மோடி அரசால் கொண்டு வரக்கூடிய திட்டம். அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த 300 ரூபாய்க்கு வந்துட்டு வாங்கிட்டு போய் 30 வந்து ஓட்டு போட போகிறீங்க. 300 ரூபா அதில் எவ்வளோ ரூபா ஓட்டுக்கு வாங்கவே இல்லாமல் பேசக்கூடாது. நானும் 200 ரூபா சரி, இப்போ நம்ம இந்த 200 ரூபா சம்பாதிக்க துப்பில்லாமல் இருக்குமா? சொல்லுங்கள், ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த 200 ரூபா நம்ம வந்து சம்பாதிக்கிறது வழி இல்லாமல் இருக்குமா? நம்ம சுயமரியாதை நீங்களும் அடைவிக்கிறீங்கன்னு அர்த்தம். நாளைக்கு உங்கள் பிள்ளை ஊட்டி நல்லா இருக்க வேணாமா? இப்படி ஒன்றும் கூட ஒரு 200 ரூபா இப்போ நான் என் கையிலேருந்து கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து 2000 ரூபா அடிக்க போகிறேன்னு அர்த்தம். அதுதானே உண்மை. நான் வந்து சுயலாபம் இல்லாமல் வந்துட்டு எனக்கு ஒரு பலன் இல்லாமல்